விசிகாக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடங்க மறுப்போம், அத்தி மீறுவோம், திமிரி எழு. இந்த 8 தொகுதிகள் போதுமா அப்படின்னு கேட்டா எஸ் போதும். 6 தனி தொகுதிகள் 2 பொது தொகுதிகள் அப்படின்னு சொல்லி டோட்டலா 8 தொகுதிகள். ஒரு கட்டத்தில் பாமக சின்ன கட்சி அப்படின்னு சொல்லி விசிகாவை சார்ந்த ஆளூர் சானவாஸ் அவர்கள் சொல்லிடுறாங்க. உடனே பாமகவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படிங்கிறத சீட் வச்சு பார்த்துடலாமா? அதிமுக கூட நாங்கள் வாங்குகிற சீட்டில் பாதி சீட்டாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் அரசியல் விட்டு விலகிடுறோம். அப்படி இல்லைனா ஆளூர் சானவாஸ் அரசியல் விட்டு விலகிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. அந்த கேள்விக்கு ஆளூர் சானவாஸ் அவர்கள் சொன்ன பதில், கட்சிகள் பெரிது சிறிது அப்படிங்கிறது நீங்கள் போட்டியிடக்கூடியதும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க. பட் எண்ணிக்கையின் அடிப்படையில் விசிகாவுக்கு இப்போ 8 தொகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்த்த இரட்டை இலக்கு இல்லாதது பல விசிகா தொண்டர்களுக்கும் ஏமாற்றம் தான். பட் ஓகே அப்படின்னு சொல்லி தலைவர் திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன நமக்கு தேவை, இது இந்த 8 தொகுதியில் நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆதரவாகவும் நிறைய பேர் அவங்களுடைய பதிவுகளை பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசியலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திருமாவளவன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. எப்படி ஆளூர் சானவாஸ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுது, அதே மாதிரி திருமாவளவன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுது. மதவாத இல்லாட்டி மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்களே, மதவாத கட்சிக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முஸ்லீம் லீக் இருக்குது, மாமக இருக்குது, அது இல்லாமல் கொங்கு தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி, இவங்கெல்லாம் சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய மத அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுது. அதற்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னது, ஏன் எங்கள் கட்சிக்கும் விசிகாவுக்கும் ஒரு சாதிய சாயல் இருக்குது, அந்த நீங்கள் சொன்ன கொங்கு தேசிய கட்சிக்கும் அங்கே ஒரு சாதிய சாயல் இருக்குது, மீதம் இருக்கும் கட்சிகள் எஸ் மத சாயல், முஸ்லீம் லீக்னு சொல்லும்போது அங்கே மதம் இருக்குது. ஆனால் இவங்க யாருமே மற்றவங்க மேலே பெரிய வன்மம் வச்சு கூட நபர்கள் கிடையாது. என் மதம் தான் பெருசு, என் சாதி தான் பெருசு, உன் சாதி சின்னது அப்படின்னு சொல்லி யாரையும் உரண்டு இழுக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. பொதுவாக சொல்லப்போனால் எந்த கட்சியுமே வெறுப்பு அரசியல் செய்யாத கட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. சார், வெறுப்பு அரசியல் செய்யாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி நான் கூசாமல் போய் சொல்லாதீங்க. உங்களை நம்பி லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசியல் சதுரங்கத்தில் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இதே கொங்கு தேசிய மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறதுக்கான சின்ன வீடியோ. எடிட்டர், பரிகலக்கிற சமுதாயம், நீ 10 பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசினா 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு தில்லு இருக்கு. தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதியான சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவனச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியான தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவெடுப்போம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ. பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் பொழைச்ச, இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த ஒரு வீடியோ போதுமா? இல்ல ஏகப்பட்ட இடத்துல சாதியை ஒழித்தவர்கள் நாங்க தான் அப்படின்னு சொன்னவங்க பல சாதிகளை பற்றி மட்டும் பேசக்கூடிய வீடியோக்கள் ஏராளம் இருக்கு. என்ன எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 20-30 நாள் இருக்கா? ஒரு 10-15வது நாளில் நம்ம வேணால் ரிலீஸ் பண்ணலாம். எந்தெந்த கூட்டணி கட்சிகள், மதவாதம் இருக்கக்கூடிய கட்சிகள், மத சார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பேசியிருக்காங்க, அவங்களுடைய தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ரீகேப்பாக போட்டால் மக்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க பாருங்கள். இப்போவே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே விக்கி அப்படின்னு கேட்டால், என்னங்க தேசிய வியாதின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் மறதி. அந்த மறதி இருக்கிறதுனால தான் கரெக்டாக ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு முன்னாடி எந்தெந்த தலைவர்கள் எப்படி பேசியிருக்காங்க, ஒரு ரீகேப், எப்படிலாம் கெட்ட வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது, எப்படிலாம் மக்களை பற்றி பேசியிருக்காங்க, மக்களுக்காக என்ன உழைச்சிருக்காங்க, நல்லது என்ன செஞ்சுருக்காங்க, தீமை என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாத்துக்குமான ரீகேப் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சி அந்த வீடியோக்காக காத்திருங்கள். அடுத்ததா இன்னைக்கு ஒரு திமுக பிரமுகர், வாயில போடு திமுக அப்படின்னு சொன்னாலே இப்படி எவனாவது சிக்கிறானா, இல்லை இந்த இடத்துல தான் ஆட்சியும் கட்சியும் ஒரே மாதிரி ஒரு நேர்கோட்டில் நிற்கும். அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, நேற்று நடந்த டிவி டிபேட் ஷோ ஏதோ சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சட்ட ஒழுங்கு சரியில்லையா, எத்தனை கிராமங்களுக்கு நாங்கள் 144 போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எத்தனை மாவட்டத்துக்கு 144 தடை உத்தரவு போட்டிருக்கோம் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து? ஒன்று நல்லா பார்க்கணும். ஒரு வீடு இருக்குது, ஜன்னல் இருக்குது, 5000 மண்டலத்துக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும்னா ஜன்னலுக்கு நான் விலையை போட்டு நிறுத்தி வைக்கணும். என்னையா இவ்வளோ பெரிய இம்புட்டு அறிவை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கீங்க, நீங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 144 போட்டால் தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை,
எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வெளியில் போயிட்டு திரும்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிருமோ, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் சொல்கிறாங்க. அப்படி நெறியாளர் சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படி எதுவுமே நடக்கலையே, எல்லா பெண்களும் ரொம்ப சேஃபாக வராங்க, சேஃபாக போகிறாங்க. இல்லைங்க வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அப்படின்னு சொன்னேன். வீட்டை விட்டு வெளியில் போகலன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குது, ஒரு ஜன்னல் இருக்குது, அதில் ஸ்க்ரீனை போட்டு உங்கள் பொண்ணை அங்கேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். சார் ஆப்கானிஸ்தானில் கூட இப்படி சொன்னால் நாங்கள் மண்டையை போட்டு 2 அடி அடிப்போம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் என்னடா பழமையை பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன சார் தமிழ்நாட்டில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? மக்களாகிய நாம் தான் இதெல்லாம் கேட்கணும். இப்படி கூட மக்களை ஏமாற்ற முடியும், இப்படிலாம் சொல்லி மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது பாருங்க, அந்த கும்பல்கிட்ட தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போ என்ன நடந்துச்சு? சமூக அநீதி இல்லாட்டி மக்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 3 வயசு குழந்தை ஒருத்தவங்களை கொண்டு போட்டான் தெரியுமா ஒருத்தன், ஒரு கயவன். அதே மாதிரி ஒரு கயவன் இப்போ சிக்கியிருக்கான். அவனுக்கு முறைப்படி சித்தப்பா, அந்த சித்தப்பா வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு பெண்ணுலாம் சொல்லக்கூடாது, சிறுமி. கடந்த 5 வருஷமாக அந்த சிறுமியை போட்டு நாசம் பண்ணியிருக்கான் அந்த நாய். யாருடான்னு சொல்லி பார்க்கும்போது திமுகவில் பெரிய அளவில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவன். கேட்டால் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனை இன்னைக்கு போஸ்கோல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, சார் நான் இந்த கட்சிக்காரன், இந்த கட்சியில் இருக்கிறவன் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், நாங்கள் தப்பு பண்ணால் எங்கள் பின்னாடி கட்சி இருக்குது, கட்சி ஆட்கள் இருக்காங்க, அதனால் எங்களை எதுவும் செய்ய முடியாது, ஒரு பிடுங்க முடியாதுன்னு சொல்கிற இந்த தைரியத்தை கொடுத்தது தான் தவறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைரியத்தை மட்டும் கொடுக்காத ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியில் இந்த மாதிரியான தவறான நபர்கள் போய் சேர மாட்டாங்க. இவனுடைய எண்ணம், இந்த கயவர்களுடைய எண்ணம் என்னென்னா, தப்பு செய்ய போகிறோம், நம்ம தப்பு செஞ்சால் தான் நம்மளால் இருக்க முடியும். ஸோ நம்ம நல்ல ஒரு கட்சியில், நல்ல கட்சினா நாசமாக போகிற கட்சியோ ஏதோ ஒன்று, ஆனால் நமக்கு சப்போர்ட்டுக்கு வரணும், அந்த சப்போர்ட்டுக்கு வர கட்சி எதுன்னு பார்த்து நம்ம கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சேர்ந்துடலாம். இதே மனநிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மனநோயாளிகள் ஏகப்பட்ட பேர் இப்போ நம்ம சமூகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இவனுங்க தான் உண்மையாக சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய நபர்கள். இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு பவ்யமாக, வா திமுகவில் நான் பெரிய போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உள்ளூரை வெறும் மிருகமாக இருந்திருக்கேடா டே, ஒரு மிருகத்தை விட கேவலமாக இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த செய்திகள் பார்க்கும்போது. தொகுதி மாறுகிறாரா உதயநிதி? சேப்பாக்கம் தொகுதி இப்போ வேண்டாம் போல், திருவாரூருக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக அப்படி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. அப்போ நிறைய பேர் அதை ஏன் கேட்குறாங்க, சேப்பாக்கத்துலன்னா உதயநிதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது, சேப்பாக்கம் தொகுதிக்கு எதுவுமே அவர் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே சேப்பாக்கம் தொகுதியில் எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி சேப்பாக்கத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் யாராவது கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணால் நல்லா இருக்கும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல்வ பெருந்தகை அவர்களும் தொகுதி மாறுகிறாராமே அப்படிங்கிற ஒரு செய்தியும் சும்மா காதோரமாக வந்து போயிருக்கு. உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இதையே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. போன முறை ஜெயிச்ச சில தொகுதிகளில் சில நபர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க இந்த முறை போட்டி போட மாட்டாங்க. காரணம் இருக்குது, அந்த மக்களுக்கு இவங்களுடைய கேலிபர் என்ன, இவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக யோசித்து வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஷஃபிள் பண்ணுவாங்க. எப்படி ஷஃபிள் பண்ணுவாங்க, இந்த தொகுதிக்கு அந்த தலைவர், அந்த தொகுதிக்கு இந்த தலைவர் அப்படி போட்டுட்டா மக்கள் புதுசாக அவர் தான் செய்யலை, இவராவது செய்வாரா அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்டிமேஷன் மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களை போட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எக்ஸ்ட்ராவாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால தான் தொகுதியை மாற்றுகிறார்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கள் போன தொகுதியில் ஜெயித்தவங்க இந்த முறை ஜெயிக்க மாட்டாங்களா என்ன? நல்லது செஞ்சால் ஜெயிப்பாங்க, கெட்டது செஞ்சால் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எதிர்ப்பு இருக்கும்போது என்னதான் நடந்தாலும், தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தலைவர்களே. கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. அதிமுகவினுடைய அந்த அறிக்கை வந்துருச்சு, தேர்தல் அறிக்கை. எப்பா ஃப்ரிட்ஜு கிடைக்குதான், ஆண்களும் நகர பேருந்தில் பயணத்தை மேற்கொள்ளலாமா, அரிசி கூட பருப்பும் 1 லிட்டர் ஆயில் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கிடைக்குதான், 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபா கொடுக்குறாங்களா இப்படின்னு சொல்கிற ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டும் எப்படி நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அப்படிங்கிறத பார்க்கவில்லை, அதே மாதிரி அதிமுகவினுடைய ஆட்சி வரைவு இல்லாட்டி அவங்களுடைய அரசியல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் 2 வீடியோவாக வேறு வேறு நாட்களில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 297 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, அதிமுக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஷார்ட்டாக எவ்வளோ குயிக்காக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தா சீமான் அவர்கள் ஓட்டு போட போகிற பெண்ணே ஒதுங்கி நிற்காதே அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பாடல்களை வைத்து ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு புதிய யுக்தியை சீமான் அவர்கள் கையாண்டு வருகிறார். பட் சீமான் அவர்கள் இந்த புதிய யுக்தி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது,
பாட்டு கேட்டுட்டு மக்கள் அதை பற்றி யோசிப்பாங்களா, இல்லை நல்லபடியாக பேசணுமா, மக்களுடைய அந்த ஆதரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத களத்தில் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே ஆய்வு செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. கடைசியாக அண்ணாமலை அவர்கள் அந்த 13 வயது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பல ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த திமுக 139வது வட்ட துணை அமைப்பாளரும் திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகியுமான பரத் என்ற நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள் மீது பாலியல் குற்றங்கள் செய்பவர்கள் பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பது திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்ற ஒரே தைரியத்தில்தான். ஒட்டுமொத்த சமூக விரோதிகளும் பாலியல் குற்றவாளிகளும் திமுகவின் நிழலில் இருப்பதால் சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூகத்தின் மீதோ எந்தவிதமான பயமோ பொறுப்போ அவர்களுக்கு இருப்பதில்லை. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் தான். பெண்கள் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பும் வரை பெற்றவர்களும் குடும்பத்தினரும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு காத்திருக்கும் மிக மிக மோசமான நிலையில் இன்று தமிழகம் இருப்பதற்கு முழு காரணம் கடந்த 5 ஆண்டுகால திமுகவின் அலங்கோல ஆட்சி மட்டுமே. குழந்தைகள் பாதுகாப்பு என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். இது போன்ற சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்பதே நமது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க, எத்தனை பேர் இதை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.